ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டீஜர் வேரியபிளோ இல்லை ஒரு டபுள் வேரியபிளோ யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை 2 வேரியபிள் இருக்குது 3 வேரியபிள் இருக்குன்னா அதை நம்ம டேரெக்டாக ஆட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அதை வந்து நம்ம ஒரு கிளாஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் தேவை. அதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இன்டீஜர் வேரியபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ a = 4, b = 5 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம சியை வந்து என்ன சொல்லணும்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி எழுதலாம்? int c = a + b அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா ஏல இருக்க வேல்யூவையும் பியில் இருக்க வேல்யூவையும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணும். நம்மளுக்கு சி வந்து இப்போ நம்ம அவுட்புட் பண்ணி பார்த்தோம்னா சி வந்து 9 அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த உங்களுக்கு வந்து அவுட்புட் பண்ணி காமிக்கிறேன். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பழைய வீடியோஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இது ஒரு புது கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து சி வந்து 9 நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வருது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸை தனியாக எழுதிக்கிறோம். கிளாஸ் அப்படின்னு சொல்லி அது இந்த கிளாஸில் என்ன பண்ணணும்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் நம்பர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த நம்பருன்ற கிளாஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் இன்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த நம்பர் கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த நம்பருன்ற வேரியபிளில் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் வழியாக இந்த வேல்யூவை பாஸ் பண்ணலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துக்கிறேன். அதாவது எந்த வேல்யூமே கொடுக்காம நீங்கள் வந்து இந்த நம்பரை டிக்ளேர் பண்ணலாம். அப்படின்னா நம்பர் வந்து எப்போதும் போல் 0வாகவே இருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பர் கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு வேல்யூவை நீங்கள் பாஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டீஜர் வேரியபிளை வாங்கிட்டு இப்போ இந்த நம்பரில் வந்து அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த நம்பருன்ற வேல்யூ வந்து என்ன நம்பர் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பருக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா இந்த இன்டீஜருக்கு பதிலாக இந்த நம்பர் கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஏவையும் பியையும் நம்ம நம்பர் கிளாஸோட ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஏ நம்ம வந்து 4ம் 5ம் வேல்யூ ஆக்கணும் இல்லையா, அதனால் ஏக்கு வந்து வேல்யூ வந்து 4 ஆகணும். அதனால் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணி நம்ம 4ன்ற வேல்யூவை பாஸ் பண்ணோன்னா நம்பர் வந்து 4 ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை டிக்ளேர் பண்ணும்போது 4ஐயும் பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே பியை டிக்ளேர் பண்ணும்போது 5ஐயும் பாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா சின்ற இன்டீஜர் வேரியபிளையும் நம்ம நம்பராகவே டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்பர் அப்படின்னு போட்டு சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மாதிரியே a + b அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஏல வந்துட்டு 4 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா நம்பர்ன்ற வேரியபிளில், பிங்கிற ஆப்ஜெக்டில் நம்பருன்ற வேரியபிளில் நம்ம 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ a + b அப்படின்னு பண்ணுறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த 2 வேரியபிள்லையும் இருக்க நம்பர் ஆட் ஆகி சியோட நம்பர் வந்து 9 ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோக்ராம் வந்து எரர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எரர் வந்து செமிகோலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம வந்து கிளாஸ் எப்பொழுது எழுதுனா செமிகோலன் போட்டு என் பண்ணணும். அதை வந்து நம்ம செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ நான் மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். வேறு ஏதாவது எரர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோ மேட்ச் ஃபார் ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு இன்டீஜர் வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நம்ம இன்டீஜர் ஏ இன்டீஜர் பி அப்படின்னு கொடுத்துருந்தோம். அது ரெண்டையும் நம்ம a + b பண்ணோம்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும், ஓகே நம்ம இன்டீஜரை வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் மட்டும் ஆட் பண்ணினா போதும். அந்த இன்டீஜரில் இருக்க வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் வர வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணினா போதும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்மளாம் வந்து ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, அதாவது நம்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். அது ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து அதை எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியாது. நம்ம எதிர்பார்க்கலாம் அது வந்து ஒரே வேரியபிள் தானே இருக்குது, அதனால ரெண்டையும் ஆட் பண்ணி அது கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து அது தெரியாது, அதை பண்ணணுமா இல்லை அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தெரியாது. அதனால் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து எப்படி அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு எரராக சொல்லுது. அதுக்கு தான் வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா C++ல வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த 2 ஆப்ஜெக்டையும் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்தலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மாதிரியே ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் இல்லையா. அதாவது இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா
இந்த 2 நம்பருங்கிற ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் இந்த கிளாஸில். அதுக்கு ரிட்டர்ன் டைப்பும் நம்பர் தான். இப்போ நம்ம என்ன ஆப்ரேட்டரை வந்து ஓவர்லோட் பண்ணணும், அதாவது எந்த ஆப்ரேட்டரை நம்ம வந்து பண்ண சொல்ல போகிறோம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண சொல்கிறோம், அதாவது ப்ளஸ் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிளாஸுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணனா கம்ப்யூட்டருக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் எழுதிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஓகே அவங்க வந்து எப்படி அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்க்கும் எப்படி வந்து அதை ஆட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டோம், அடுத்து ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் லெஃப்ட் சைட்லேயும் வந்து நம்பர் தான் இருக்குது, ரைட் சைட்லேயும் நம்பர் தான் இருக்குது இல்லையா. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் என்ன பாஸ் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை மட்டும் நம்ம கொடுக்கணும். இப்போ ரைட் சைட்லேயே வந்து நம்ம நம்பருங்கிற ஆப்ஜெக்டை தான் பாஸ் பண்ண போகிறோம். அதனால வந்துட்டு அந்த ஆர்குமெண்ட்லேயே வந்து நம்ம நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்பர் எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட மெத்தடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. அதனால ஃபஸ்ட்டு நான் ஒரு டெம்பரரியான ஒரு நம்பர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ நம்பர் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நியூ நம்பரோட நம்பர் வந்து என்னவா இருக்கணும், இந்த கரண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்க நம்பர் என்னவோ அதையும் இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட அந்த நம்பரையும் ஆட் பண்ணி இந்த நியூ நம்பர்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எழுதிட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நியூ நம்பர் டாட் நம்பர் ஈக்குவல் டு 2 வேல்யூ ஆட் பண்ணணும். அதாவது இந்த கிளாஸ் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நம்பரையே நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதனால நம்பர் பிளஸ் அப்புறம் இந்த எக்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதோட நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸ் டாட் நம்பர் இதையும் ஆட் பண்ணணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அதனால என்ன பண்ணுதுன்னா இந்த ஏவோட ஆப்ஜெக்ட்ல இருக்க ஆப்ரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து கால் ஆகும். அதுக்கு இந்த பியோட வேல்யூவை இந்த எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா புதுசாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ணு, அந்த நம்பரோட வேல்யூக்கு கரண்டான நம்பர் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஏவோட ஆப்ரேட்டருக்குள்ள வந்திருக்கிறதுனால இந்த நம்பர் என்னவா இருக்கும், நம்ம 4ன்னு சொல்லியிருக்கனால 4ஆ இருக்கும். அடுத்து நம்ம பியோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணியிருக்கனால எக்ஸ் டாட் நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 5ஓட வேல்யூவை எடுத்துக்கும். அதனால இப்போ இது என்ன ஆகும்னா 4 + 5 ஆயிடுச்சு. அதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல 9 ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. அதனால என்ன பண்ணிக்கிறோம், ரிட்டர்ன் நியூ நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளோதாங்க. இது பண்ணிட்டீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இப்போ நீங்கள் 2 கிளாஸோட ஆப்ஜெக்ட், அதாவது இந்த நம்பர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை கொடுத்து அது 2ஐயும் ஆட் பண்ண சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இது இப்போ எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதுக்கு தான் வந்து நீங்கள் இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை எழுதியிருக்கீங்க இங்கே. இப்போ இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த சீன்ற நம்பர் வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி 9 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வாய்டு எழுதிட்டு பிரிண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிக்கு அப்புறம் டைரெக்டாக சியை பிரிண்ட் பண்ண முடியாது நம்மளால். அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கேருந்து கால் பண்ணலாம். சி டாட் பிரிண்ட் நம்பர் அப்படின்னு கால் பண்ணோன்னா அந்த நம்பர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது ரன் ஆகி நம்மளுக்கு சியோட வேல்யூ கரெக்டாக 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 9 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஏன் தேவைப்படும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நார்மலான ஒரு இன்டீஜரோ இல்லை டபுளோ வேல்யூஸோ நம்ம வேரியபிளாக கிரியேட் பண்ணோன்னா அது 2ஐயும் ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு ஏற்கனவே எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் எழுதி அதுக்கு வேரியபிளை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அது 2ஐயும் ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எழுதியிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்த உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏவோட கிளாஸில் இருக்க அந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அதாவது ஏன்ற ஆப்ஜெக்டில் இருக்க ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த வேல்யூக்கு பியை வந்து பாஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி தானே இது, இந்த ஆரோ ஆப்ரேட்டர் இல்லாட்டி டாட் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ ஏ டாட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி பியை பாஸ் பண்ணுவது. அதனால இப்போ என்ன அர்த்தம் ஆகும், அதனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இப்போ ஏ டாட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஆஃப் பி அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், ஏல இருக்க இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க,
அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. அந்த வேல்யூ வந்து நம்பர் டைப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ஃபங்க்ஷன் கால்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு கிளாஸில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்னு. அதே தான் இங்கே நடக்குது. ஆனால் நம்ம டாட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த ஆப்ரேட்டரை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். a+b அப்படின்னு நம்ம மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் அதை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு அதை எடுத்துக்கும் கரெக்டாக. இப்போ இதை எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது, நம்ம இதை வந்து ஆட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? புதுசாக ஒரு நம்பரோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோம், புதுசாக இங்கே வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் என்ன நம்பர் வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கம்ப்யூட்டருக்கு சொல்கிறோம். எப்படி வந்து அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏவோட நம்பரையும் இந்த பியோட நம்பரையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம ஏவோட ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறதுனால டேரெக்டாக நம்பரை எடுத்தீங்கன்னா அது வந்து ஏவோட நம்பரை எடுத்துக்கும். அதனால ஏ வந்து 4 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பியை வந்து பாஸ் பண்ணி அதில் எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கனால எக்ஸோட நம்பரை எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 5 எடுத்துக்கும். அதனால 4 + 5 வந்து இந்த புது ஆப்ஜெக்டில் 9 அப்படின்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் a+bயை பண்ணி முடிச்சுட்டு அந்த புது ஆப்ஜெக்டை வந்து சியில் ஸ்டோர் பண்ணிருச்சு. அதனால இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னோம்னா கரெக்டாக நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி 9 அப்படின்னு வருது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா மறுபடியும் நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து ஒரு 2-3 வாட்டி பாருங்கள். இந்த ஆப்ரேட்டர் வந்து நான் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே வந்துட்டு நீங்கள் வேறு விதமான ஆப்ரேட்டர்ஸ்லாம் எழுதி பாருங்கள். அதாவது a/b எப்படி பண்ணுறது அப்படின்னு எழுதி பாருங்கள். இதே மாதிரியே எழுதணும். ஆனால் நீங்கள் ஆப்ரேட்டர் இன்டூ அப்படின்னு போட்டுட்டு எப்படி வந்து 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியப்படுத்தணும். அந்த மாதிரி ப்ளஸ், மைனஸ், டிவைட், மல்டிப்ளை, ரிமைண்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வேறு ஆப்ரேட்டருக்குலாம் நீங்களே எழுதி நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்போதும் போல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.